ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கும் திண்டுக்கல் கிளம்பிட்டோம். டெய்லியும் திண்டுக்கல் போறது தான் எங்களுக்கு வேலை. இன்னைக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இன்னைக்கு 13 ஜூலை நிறைய ஃபங்க்ஷன்ஸ், வரிசையா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு நானும் கமலும் கிளம்பிட்டோம். ஸோ இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாட்டர்டே சண்டே பிள்ளைங்களுக்கு லீவு அப்படின்னா 8-9 மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எது வீக்கெண்டு எது வீக் டேஸ்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா நாளும் 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன விசேஷத்துக்கு போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து மோகன்ராஜ் கல்யாணம். பிஎன்ஐ மெம்பர். சூப்பர். கட்சி கொடியாக வச்சுருக்காரு. பிஎன்ஐல இருக்காருன்னு சொன்னால் கட்சி கொடியாக வச்சுருக்காரு. பிஎன்ஐக்கு தனி கொடியாக வைக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நானும் கமலும் சேர்ந்து போவோம். முடியாத பட்சத்துக்கு நான் போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் போவேன். கமல் போகிற மாதிரி இருந்தால் கமல் போவாங்க. கமல் ஒரு 9 மணிக்கெலாம் மண்டபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நைட்டே ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போனனால காலையில் ஃபங்க்ஷன் வந்து 10 மணிக்கு மேலே தான் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 9:15 அப்படின்னு முதலாம் போயிட்டோம். போனதும் பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்திட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டோம். இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் போகணும். அதுக்கு பைக்கில் போகலாம் அப்படின்ட்டு காரை கொண்டு போய் கடையில் நிப்பாட்டிட்டு கிளம்பணும். அவங்க நகையை திருப்பிட்டு வந்தாங்களா? எங்க அம்மா போய் திருப்பிட்டு வந்துச்சா, கொண்டு போய் பீரோல வச்சதுக்கு நகையெல்லாம் கொண்டு போய் ராஜா திட்ட குடுத்துட்டு வந்துட்டியான்னு கேக்குறாளா. இப்ப போன் போட்டு அழுகுறா, நீ ஏன் எடுத்துட்டு போன? அடியே நான் எப்படி உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றேன். அவர் என்ன அழுகுதுன்னு நைட்டோட நைட்டா போய் எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ அடியே நான் என்ன திருடியா? நான் எதுக்குடி அது வந்து திருடணும் உங்க வீட்டுல? அது போய் ஓன் செயின போய் நான் எதுக்கு எடுக்கணும்? எனக்கு வேணுங்கிற செயின் மாமா வாங்கி கொடுப்பாரு. அப்பா அம்மா அடகு வச்ச நகையை திருப்பிட்டு வந்திருப்பாங்க போல். அதை அவள் கண்ணில் காமிச்சிட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுட்டாங்களாம். திருப்பி வந்து கேட்கும் போது இல்லை காணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீ கொண்டு போய் ராஜத்திட்ட கொடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. நான் எடுக்கலடி அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீ நைட்டோட நைட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு என் கூட சண்டை. திறந்துச்சா நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். அழுக அடங்கிச்சா? என்ன அழுகுறா? காண்டு கண்டா கத்துறாளே. இந்த எங்க அக்கா வந்துட்டு அவளையும் கேளு. செல்வி செயினும் மோதிரத்தை நீயும் நானும் தான் எடுத்துக்கிட்டோமா? உங்க அப்பா சம்பாரிச்சதை வாங்கிட்டு வந்தமா இல்ல உங்க அம்மா சம்பாரிச்சதை வாங்கிட்டு வந்த மாதிரி? வேணாம், எனக்கு செயினதே வேணும். எடுக்காத செயினவே எடுத்தோம்ன்றாலே. நாளைக்கு எங்க அம்மா செயினை கொடுத்துச்சுன்னா என்னடி பண்ணுவா இவெல்லாம்? ஏய், எங்க அம்மா ஆளுக்கு 2 பவுன் 6 பவுன் வச்சிருக்குது. எங்க அம்மாவுக்கு அப்புறம் அது எங்களுக்குதான். இப்பயே எங்க கையில குடுங்கடி செயின. உன் மக பாப்பா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உனக்கு? நேத்து திண்டுக்கல்ல டைட்டானிக் கப்பல் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. நேத்து நானு டீச்சர் அத்தை எல்லாம் போயிட்டு வந்தமே, கயலு கண்மணி எல்லாரும் போயிட்டு வந்தமே.
ஐயோ போடி நீ வர்றியாடி இன்னைக்கு நீ டீனு கூப்பிடுற அதுக்கு அவனும் டீன்றா. கடைசி வரைக்கும் சமாதானம் ஆகவே இல்லை. நான் தான் செயின் எடுத்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தா. அம்மா தயவு செஞ்சு அவள் கையில் எடுத்து கொடுத்துருமா, இல்லாட்டி என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். வர வர எனக்கு மரியாதை தெரிஞ்சுக்கிட்டே போகுது, எடுத்து கொடுத்துருமா அப்படின்னே. சரி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புல்லட் எடுத்துகிட்டு நானும் கமலும் இன்னொரு ஷாப் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்கு போனோம். இதுவும் கமலோட ஃப்ரெண்ட் அவங்க கடை தான். இந்த ஷாப் எக்ஸ்க்ளூசிவாக மென்ஸ்க்காக. இந்த ஷாப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அது இல்லாமல் ரெடிமேட் டிஷர்ட்டு, பேண்ட்டு அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. கமல் போனதும் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு அப்படியே வந்து எந்த ஃபேப்ரிக் எடுக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கடையை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கமல் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு அப்படியே அளவு கொடுத்துட்டு வந்தாங்க. ஷாப் ஓப்பனிங்க்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த வேலையை அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு உட்காந்து முடிச்சுட்டேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது காமெடியாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கும் போதே வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வரும், இப்போ ரோட்ரியில் வேறு பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க, அப்போ மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இந்த விஷயத்த ஒரு சிலர் காமெடியாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து நீங்கள் வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு செல்லமாக கோவிக்கவும் செய்வாங்க. இந்த ஒரு வருஷம் எனக்கு கஷ்டமான வருஷம்தான், பட் இருந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்தில் கற்றுக்குவேன். லாங் வீடியோ டெய்லியும் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில, பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 வீடியோனாச்சும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. சண்டே அப்படின்ற நினப்பில் 6:20 வரைக்கும் தூங்கிட்டேன். 6:20க்கு ஐயோ எந்திரிச்சு சமைக்கணுமே அப்படின்ட்டு என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் காய் கட் பண்ணி அப்படியே தாளித்து விட்டுட்டேன். சாதம் வந்து குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் நம்ம பொறுமையாக வைக்கிற அன்றைக்கி நல்லா இருக்காது, ஆனால் இந்த மாதிரி அவசரமாக செய்கிற அன்றைக்கி சாம்பார் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து சாம்பார் சூப்பராக இருந்தது. நான் எந்திரிச்சது லேட்டு. நான் எந்திரிச்சு வந்ததும் பிள்ளைங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இவங்க எந்திரிச்சதும் இவங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுக்கணுமே அப்படின்ட்டு கேரட் மால்ட் ஆற்றிட்டு இருக்கேன். இவங்க எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு கல் விளாண்டுட்டு இருக்காங்க. பாப்பா அம்மா லேட்டாக எந்திரிச்சிருக்கேன், சமையல் வேலையை அறக்க பறக்க செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் லேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கோவமே வராது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்க வந்து மால்ட்டை குடிச்சிட்டு குளிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டாக எந்திரிச்சாலும் எல்லா வேலையும் டைமுக்கு முடிச்சுட்டேன். பெருசாக பிள்ளைங்களோடையும் கத்தலை அப்படின்றதே ஹாப்பினஸ் தான். பாய். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலைகளை முடிச்சுட்டு நானுமே கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. போன வாரத்தில் கொரியர் பேக்கிங்கை வந்து திரும்ப ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கே மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னேன். கொரியர் பேக்கிங் இப்போ இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. கொரியர் பேக்கிங் இங்கே பண்ணுறனால நான் கடைக்கு கிளம்புறது பார்த்திங்க அப்படின்னா மதியத்துக்கு மேலே தான் கிளம்புறேன். மதியம் வரைக்கும் இங்கே இருக்க வேலைகளை பார்த்துட்டு தான் போகிறேன். இன்றைக்கி ஒரு பல்க் ஆர்டர் உளுந்தங்களியும் வெந்தயக்களியும் 20 கிலோ வித்தவுட் லேபிளில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் தான் பேக் பண்ணி அனுப்பிச்சோம். எப்போவும் லஞ்சை முடிச்சுட்டு போவோம். இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கடையில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தோம். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா பிரிஸ்காக போவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே ஃபேஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வாடி போய் வரும். உள்ளே நுழையும் போதே அம்மா பசிக்குது அப்படின்னுவாங்க. பசிக்குது அப்படின்னா நான் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி தருவேன் அப்படின்னுவேன். போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நட்ஸ் எடுத்து தரேன், நட்ஸு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நட்ஸ் கொடுப்பேன். நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா எழுப்பி போயிட்டு இருப்பேன். அந்த பிள்ளைங்களுக்கு உன் மேலே பாசமே இல்லை. டெய்லியும் போகும்போது என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு பாய்மா சொல்லிட்டு தான் போங்க தெரியுமா. நீ தூங்குற, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீ எந்திரிக்கணும்.
பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ் போனதுக்கப்புறம், நான் எங்க ரோட்டரி கிளப்ல ஒவ்வொரு மாசமும் நிலா முற்றம் அப்படின்னு ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணுவோம். மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபன் கேம்ஸ் விளையாண்டுட்டு, கதை சொல்லி நல்லா ஜாலியா இருக்கும். அஸ் அ பிரசிடென்ட்டா நான் தான் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் போற மாதிரி இருந்தது. போயி நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்தோம். வீடியோ ஷார்ட்ஸ் டைப்ல எடுத்துட்டேன். லாங் வீடியோவுக்கு ஷூட் பண்ணல. ஈவென்ட் முடிச்சுட்டு அங்கேயே டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் கிளம்புனோம். பிள்ளைங்களுக்கும் டின்னர் வந்து அங்கேயே பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். கடையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.